வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு சாம்பாரோ இல்லை எதனா ஒரு குழம்பு செய்யும் போது இப்போ நம்ம வந்து நல்லா இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். வீட்டில் என்ன சாம்பார் திடீர்னு செய்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வடை ரெடி. ஹலோ மக்களே, நான் உங்கள் அலிபாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக் வித் அலிபாய் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். 1/2 kg மட்டன் கீமா வடை. இதை எப்படி செய்ய போகிறோன்றதை தெளிவான முறையில் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கறி வடைக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல 2 ஸ்பூன் ஆயில், ஆனியன் ஒரு 300 grams, பட்டை கிராம்பு ஒரு 4 துண்டு மட்டும் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு நாங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், ½ kg கீமா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடணும், 5 பச்சை மிளகாவை 2ஆ வந்து கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக போட்டணும். கைமாவை வந்து இப்போ வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தனியாக அதே தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி லெவலில் வரணும். இது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்ற இதில் வந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. மிக்சிங் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலில் வந்து வரணும் கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சி உங்களுக்கு தட்ட முடியும். அதனால் பக்காவான பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போது மிக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடை பிடிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும், இல்லைனா வந்து வடை வந்து தீஞ்சிடும். கருகை விட்டுறக்கூடாது. கருகை விட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையில் வராது. கருகை விடாமல் அப்பப்போ இதை வந்து இது பண்ணிடணும்.
நான் இப்போ உங்ககிட்ட கறி வடைன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நம்ம எங்கள் வீட்டிலலாம் வந்து இதை வந்து கறி சொட்டான்னு சொல்லுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சாம்பார் திடீர்னு செய்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். மீதி உள்ள வடையை இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி முடிச்சிடுங்க. வடை ரெடி.